என்ன தெரியுதா நம்ம யாருண்டு? உங்களை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களை பார்க்குறது வெளியிலையும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க. வாரீங்களா இருக்கா? இப்படி வேறு ஓகே தானே உங்களுக்கு? ரெஸ்ட் மாற்றிட்டு வர போகிறீங்க? வணக்கம். என்ன பேர்? விதுஷனா? விதுஷ்டலா. ஓகே. உங்களுக்கு என்ன இன்றைக்கு என்ன கொண்டாட்டம்? பிறந்த நாள். எத்தனையாவது? 21. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லையா ஒர்க் பண்ணுறீங்க? நர்சிங் செய்கிறீங்க, படிக்கிறீங்களா? ஓகே. எத்தனை இயர்? ஃபஸ்ட் இயர் படித்து பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி எங்களுக்கெல்லாம் இப்படியா நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது தானே, நீங்கள் நர்சிங் படித்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். இப்போ வரையிலுமா? பிரச்சனை இல்லை. பிரச்சனை தானே, வாங்க. எப்படி இந்த த்ரில்லிங்? சிரிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பேசுறீங்களா? ஓகே. இப்படி ஒரு ஃபீல் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா? ஆனால் சிரிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கிட்டு வர மாயெல்லாம் உள்ள எல்லாம் நடக்கிற மாதிரிலாம் இருந்தா. ஓகே. இப்போ இப்படி ஒரு ஃபீல் எதிர்பார்த்தீங்க தானே. இனி இது எல்லாமே வந்து செய்ய சொன்னால் ஒரு பர்சன் உங்களுக்காக ஒரு இனி இல்லைன்னு சொல்லி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்போட இப்படி எல்லாமே வந்து செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. அந்த பர்சன் வந்து இப்போ இனி வந்து வரப்போகிறேன். இனி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேறு முன்னா நினைக்கிறேன் நான். நீ அந்த பர்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் கூட ஒரு வேளை வேறு மாதிரி ஏதாவது ஃபீலிங்கா, இதையும் கூட பயங்கரமாகவும் இருக்கலாம் சிலது. அது உங்களுக்கு தான் இருக்குது. ஓகே பாப்பம்மா. ஓகே. 1 2 2 3. அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
எப்படி இந்த மிக்கி வந்து ரோஸ் தரல நல்லா இருந்தா ஓகே. ஏன் உங்களுக்கு ரோஸ் தந்தாங்க? ரோஸ் தந்தக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குமே, சொல்லுங்க ஆபம். ஏன் ரோஸ் தந்தவங்க? இந்த ரோஸ் இருக்கு தானே, ரோஸ் தந்து உங்களோட வீட்டை இன்னொரு விஷயத்தை வந்து நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். யார் இந்த மிக்கிக்கு நிற்கிறது? பயமா இருக்கா? முதல் நல்லா இருந்தது, நீ நல்லா ரசிச்சு பார்த்து கொண்டீங்க, இப்போ என்ன பயப்படுறீங்க? அப்போ ஏதோ இருக்குதா இப்படி இல்லையான்னு சொல்லி சமாளிக்க கூடாது. இருக்கிறதுக்கு ஆதாரமா இந்த அங்கே இந்த கேக் இங்கே இருக்கிறதுக்கு ஆதாரமா பார்த்தீங்களா? ஒரு ஹார்ட் ஷேப், ஒரு அழகான ஒரு ஹார்ட் ஷேப். ரோஸ் வருது, ஹார்ட் ஷேப்ல கேக் வருது. என்னவா இருக்கும்? சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. சம்திங் சம்திங் இல்லையே, பார்க்க தெரியுது. இப்படிலாம் ரோஸுக்கும் ஹார்ட் ஷேப்ல எல்லாமே வந்து வந்திருக்கிறாங்க. அதில் வந்து பேரை வந்து பாருங்களேன், பேர் வேற என்ன? இது இது குட்டி குட்டி. அப்படி யார் கூப்பிடுறது? எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுறதா? எல்லாரும் மட்டும் அதுக்குள்ள அந்த அந்த பர்சன் பாருங்களா? மிக்கி ஏதோ சொல்ல வருது. அதுதான். ஓஹோ, I love you. பாத்தீங்களோ? இல்லை, நாங்கள் அம்மாட்ட சொல்லி I love you. சம்திங் ஏதோ சொல்ல வர்றாங்க. நாங்கள் அம்மாட்ட சொல்லி விஷயத்தை முடிச்சுட்டு போவோம். உங்களோட கதைக்கிறோம், உங்களோட அம்மாவோட கதைக்கிறதா? இங்கே மிக்கி வேறு நல்லா கிளுகிழுப்பு அணிக்கிறார். பாருங்க, ஒரு மிட் நைட்டில் இப்படி வந்து ஒரு ரோஸ் கொடுத்து, ஒரு ஹார்ட் ஷேப்பில் கேக் கொடுத்து, இது குட்டி என்று வேறு அதில் எழுதி கொடுத்து, இப்படி எல்லாமே வந்து தந்துருக்குறாங்க. சொல்லுங்க ஆபம், இது யாரா இருக்கு? அம்மாக்களுக்கு சொல்ல வேண்டிய தரணும். அதுதான், அம்மாக்களுக்கு நாங்கள் சொல்லத்தான் போகிறோம் போல இருக்கு. நீங்கள் அமைதியாக நிற்கிறத பார்க்க சொல்லிவிடுவோம் உடனே. நீங்கள் சொன்னால் தப்பிச்சிடுவோம். பேர் சொல்லாமல் போவோமா? பேர் சொல்லாமல் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எங்களுக்கு தந்தவர் சொன்னவர் பேர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த கேக்கையும் இந்த ரோஸையும் கொடுத்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துட்டு போக சொல்லி. ஸோ நாங்கள் கிஃப்டை தந்துட்டோம். இனி அவர் நேரடியாக அவங்களுக்கு கால் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நேரடியாக கால் பண்ணுவார். நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே ஓகேண்ணா, போயிட்டு வரோமா? ஓகேயா? யாராக இருக்கும்? சம்திங் ரோஸ் தாரா. ரோஜா 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 எல்லாமே பாருங்க, நீயும் சொல்லி இல்லையாண்டாலும் ஒன்றும் செய்யலாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வாராங்க, எனக்கு விளங்கிருச்சு. ரைட், நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருக்க விரும்பலை. நாங்கள் பேரை சொல்லிட்டு போகிறோம். ஓகே தானே? சொல்லுவா? வேண்டாம் சொல்லு. வேண்டாம் வேண்டாம் சொல்லு. வேண்டாம், பிரச்சனை இல்லை தானே? அவங்களா சொன்னால் அதோ இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போவோம். நீங்கள் ஒரு நேமை சொல்லுங்க, நாங்கள் போகிறோம். ஒன்று விளங்கல. அதான் இந்த ஹார்ட் ஷேப், இந்த ரோஸ் எல்லாம் க்ளூ தானே. இதை விட ஒரு க்ளூ எங்களால் தெரியல. ஹெல்மெட்டை கழட்டுறா மிக்கி.
மிக்கி ஹெல்மெட்டை கழட்ட போகிறேன், பிரச்சனை இல்லை. சரி, கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க, அதே மாதிரி பார்ப்போம். நாங்கள் நல்ல ஒரு இனிப்பாக உங்களோட பிறந்த நாள் வந்து இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு சாக்லேட் பாஸ்கெட், அதில் வேறு ஒரு சின்ன ஒரு டோல் மாதிரி ஒன்று வச்சு ஹார்ட், எல்லா இடத்துலையும் ஹார்ட், ஒரே சாக்லேட் ஹார்ட்னு சொல்லி ஒரே ரொமான்டிக்கான கிஃப்ட்கள் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கேன். சரி சொல்லாமல் இருக்கீங்களே. அடுத்த கிஃப்ட் சொல்லுங்களேன் யாராண்டு. சரி, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். அடுத்த கிஃப்ட்டு சரி, இன்னொரு கிஃப்ட் உண்டு பாருங்க. ஏதாவது பாருங்க, நீங்கள் நினைக்காத ஒரு வேறு சர்ப்ரைஸ் ஒன்று உள்ள இருக்குது. ஒரு லெட்டரும் இருக்குது, தேடி பாருங்க. அப்படி ஒன்றுமே இல்லையா? உங்களை ரொம்ப வந்திருக்கோன்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படியா? உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் தான் தந்திருக்கிறாங்க. சரி, யாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லணும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா எந்த அண்ணா? இல்லை, நான் அவருக்கு பில் அனுப்பி விட்றேன், அந்த பில்லை அவர் பே பண்ணட்டும். இப்போ அவர் இல்லை, வேறு மனுஷனை தவிர வேறு சம்திங் ரொம்ப நெருக்கமான ஆள். உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்க உங்களை அவங்களோட அம்மாவுக்கு நிகராக நேசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு நிகராக நேசிக்கிற இன்னும் ஒரு உறவு யாராக இருக்கு? இல்லையே, அது யார்? நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நீங்கள் அண்டின்னு சொல்லிட்டீங்களே. உங்களோட அம்மாவுக்கு நிகராக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நீ சொல்லுங்களேன் யாராக இருக்கு? இன்னிலேன்னு சொல்லி உங்களோட அன்பா இப்படி இந்த சர்ப்ரைஸை பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கு. வந்தோடனே தண்டை பேர் சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதுதான் வந்தோடனே சொல்லிடுவேன். இப்போ வீட்டில் சொல்லிட்டு போயிடுவா, பிரச்சனை இல்லையா? இந்த இடத்துல சொல்கிறதுல பிரச்சனை இல்லை தானே? ஒரு பாய் ஒரு கேர்ள். தெரியல. சரி, ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லுங்கள். யாராவது உங்களோட லாஸ்ட் சாய்ஸ் என்னில், அதாவது உங்களோட அம்மாவுக்கு நிகராக என்ன ஒரு ஆள் உங்களை நேசிக்கிறது என்றால் யாராக இருக்கும்? யார் அம்மாவுக்கு நிகரா? ஆண்டி என்ன பேர்? எங்கே நிற்கிறாங்க? வெளிநாடா? எங்கே இருக்கிறாங்க? ஏன் அவங்களோட பேரை சொல்கிறீங்க? சரி, நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனை இல்லை தானே? இல்லை, நீங்கள் சொல்லுங்க தானே. சொல்லலாம் தானே. யாருன்னு சொல்லலாம் தானே? ரைட். வேண்டாமா? ஐயோ, இந்த பரிசை அனுப்பினது இந்த இரவு நேரத்தில் அவங்களுடைய 21வது பிறந்த நாள். அவங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எப்பயுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும்னு சொல்லி இந்த பரிசை அனுப்பினது உங்களோட ரொம்ப அன்பான 2 பேர். உங்களோட அம்மாவுக்கு நிகரான உங்களோட அமலா தொட்டம்மா மற்றும் உங்களுடைய சித்தப்பா. உங்களோட 21வது பிறந்த நாளுக்கு உங்களோட இப்படி எல்லாமே வந்து செய்ய சொல்லி அனுப்புறது உங்களோட தொட்டம்மாவும் தொட்டப்பா தான் இப்படி வந்து அனுப்ப சொல்லி இருக்கிறோம். எங்கே இருக்கிறாங்களா? அவங்க குருநாளுக்கு இருக்கிறாங்க. இப்படி எதிர்பார்த்தீங்களா? உங்களோட அம்மாவுக்கு நிகரண்டைக்கில் நீங்களுடைய அவான்ற பேர் சொன்னீங்க. சின்னதுலேருந்து வளர்த்த உங்களை ஆரம்பத்தில் தொட்டு அப்படி வளர்த்தேன், அதானே? அதான் தொட்டம்மான்னு. ஓகே, பார்த்தீங்களா? இப்படி எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு செய்யணும். நீங்கள் ஒரு 21வது பிறந்த நாள் இவ்வளோ நாள் உங்களுக்கு அவர் சர்ப்ரைஸ் வந்திருக்கா?
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே ஒரு மிட் நைட்டில் ஒரு பேயோட ஆரம்பித்து ஒரு லவ்வோட வந்து அப்படியே உங்களோட தொட்டம்மாயில் இருக்கிற ஒரு அன்போடு வந்து போய் கொண்டிருக்குது. சொல்லுங்கள், உங்களோட தொட்டம்மாக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ. என்ன ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டீங்க? அவன் இவ்வளோ எல்லாம் எஃபெக்ட் போடுச்சு, நீங்கள் ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டீங்களே. சரி, சந்தோஷம். நான் ஒரு கேக்கை கட் பண்ணுவேன் அவங்க சார்பாக. ஓகே, பார்த்தீங்களா உங்களோட தொட்டம்மா தொட்டப்பாக்கள் வந்து இப்படி எல்லாமே வந்து உங்களோட 21ஆவதுக்கு எல்லாமே செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களோட எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாங்க இதில் எனக்கு தெரியுதோ. இதை விட உங்களோட ஃபேமிலி உங்களோட சகோதரங்கள் எல்லாமே அளவு கடந்த அன்பு வச்சுக்கிறாங்க. அவங்களோட உங்களோட 21ஆவது பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாமே வந்து தந்துருக்காங்க. அது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான வந்து கடவுள் உங்களுக்கு படைச்சிருக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து உங்களோட 21ஆவது பிறந்த நாளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 21ஆவது பிறந்த நாள் 30 வருஷமாகணும், 50 வருஷமாகணும், 80 வருஷமாகணும், 100 வருஷமாகணும், 150 வருஷமாகணும். அப்போ கூட உங்களோட சொந்தக்காரர்கள் உங்களோட சகோதரங்கள் இதே அன்போட எப்போவுமே இருக்கணும்ன்றது தான் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே வந்து நாங்கள் செய்த வந்து கஹி சர்ப்ரைஸ் ஊடாகத்தான் உங்களோட தொட்டம்மா தொட்டப்பாக்கள் வந்து செய்திருக்கிறாங்க. இந்த பிறந்த நாள் உங்களுக்கு மறக்கலாத பிறந்த நாள் இருக்கும் அப்படியா? யாராலையுமே வந்து மறக்கலாத ஒரு பிறந்த நாள். உங்களுக்கும் வந்து ஒரு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் இனி வாழ்க்கையில் எத்தனை சர்ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இது நடக்க போகிறது இல்லைன்றதான் உண்மையான ஒன்று. நாங்கள் கூட இப்படியெல்லாம் பெருசாக பிளான் பண்ணி உங்களுக்கு செய்யணும்னு சொல்லித்தான் அதுதான் எல்லாமே உங்களோட தொட்டம்மா தொட்டப்பாக்களோட கழிச்சு தான் எல்லாமே செய்தாங்க. உங்களோட இன்றைய ஆரம்பிச்சு கூட 21ஆவது பிறந்த நாள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் அளவு கடந்த ஒரு அன்பு வச்சு இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக அவர்கள் எப்போவுமே வந்து உங்களோட வந்து இருப்பார்கள். எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன நான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே.